வணக்கம். நம்மவர் டிவி செய்திகள். கம்பன் கலையரங்கில் நடைபெற்ற உதயம் நாட்டியாலயா பள்ளி மாணவிகளின் அரங்கேற்ற நிகழ்ச்சியை உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் துவக்கி வைத்தார். புதுச்சேரி கம்பன் கலையரங்கில் ஸ்ரீ உதயம் நாட்டியாலயா பரதநாட்டிய பள்ளி சார்பாக இறையருள் நாடகம் மற்றும் பரதநாட்டிய அரங்கேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு அரங்கேற்றத்தை துவக்கி வைத்து மாணவர்களின் நடன நிகழ்ச்சியை பார்வையிட்டார். மேலும் மதர் குளோரி கல்வி குழுமத்தின் தலைவர் அந்துவான் மகள் செல்வி ஆலமென் பிலாமீனா மேலும் மதர் குளோரி கல்வி குழுமத்தின் தலைவர் அந்துவானின் மகள் ஆலமென் பிலாமீனாவின் நடனத்தையும் பார்வையிட்டு மாணவியை அமைச்சர் நமச்சிவாயம் வாழ்த்தி பூங்கொத்து கொடுத்து பொன்னாடை அணிவித்தார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மத்திய அரசு விளையாட்டுத்துறை மற்றும் இந்திய ஒலிம்பிக் சங்க அங்கீகாரத்துடன் இயங்கும் தேக்வாண்டோ ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவின் இணைப்பில் இயங்கி வரும் புதுச்சேரி தேக்வாண்டோ விளையாட்டு சங்கத்தின் சார்பாக தேசிய நடுவர்கள் தேர்வில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுவையை சேர்ந்த சர்வதேச நடுவர் பகவத் சிங் சிப் நடுவராக தேர்வு செய்யப்பட்டார். நந்தகுமார், தக்ஷணபிரியா, செல்வரசி, ஆனந்த்ராஜ், தேவகணேசன், ஹரிஹரன், ரகுமான், ஜெகதீஷ், மஞ்சுளா தேவி, சரண்யஸ்வந்த் ஆகியோரும் தேசிய நடுவர்களாக தேர்ச்சி பெற்றனர். ஃபெடரேஷனின் டெக்னிக்கல் கமிட்டி மூலம் தேர்வு செய்யப்பட்ட இவர்கள் இந்தியா முழுவதும் அடுத்தடுத்து நடைபெறவுள்ள தேசிய போட்டிகளில் நடுவர்களாக செயல்பட தகுதி பெற்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி அரசு மற்றும் ஒலிம்பிக் சங்க அங்கீகாரம் பெற்ற தேக்வாண்டோ சங்க கௌரவ தலைவரும் புதுச்சேரி முதல்வருமான ரங்கசாமியிடம் அனைவரும் வாழ்த்து பெற்றனர். சான்றிதழ் வழங்கி கௌரவிக்கப்பட்ட இந்த நிகழ்ச்சியில் சங்க தலைவர் ஸ்டாலின் முன்னிலை வகித்தார். செயலாளர் மஞ்சுநாதன் மற்றும் சங்க நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். இந்த चंद्रपुरी किरण कुमार ಝೂಮ್ ಮಾಡಿ ತಾರೆ ಹೊಡೆ भरत गोकुल इसमें कॉन्सेप्ट करें परवाइल्ला वासिनिसी
புதுச்சேரி நகர தந்தை குபேர் பிறந்தநாள் விழா பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி நகர தந்தை குபேரின் பிறந்தநாள் விழா செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் கொண்டாடப்பட்டது. இதில் சட்டமன்ற தலைவர் செல்வம், பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், அமைச்சர் சாய் சரவணகுமார், சட்டப்பேரவை துணைத் தலைவர் ராஜவேலு, காங்கிரஸ் கட்சி சார்பில் முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, முன்னாள் அமைச்சர் கந்தசாமி, காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் மற்றும் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் பலர் பாரதி பூங்கா அருகே அமைந்துள்ள அவருடைய திருவுருவ படத்திற்கு பாரதி பூங்கா அருகே அமைந்துள்ள அவருடைய திருவுருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்து பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கி கொண்டாடப்பட்டது. பாப்பா லைட்டாக கீழே இறங்கிங்க. இப்போ பாண்டிச்சேரி சர்க்கிள் தி பாண்டிச்சேரி கிளப்பில் 30, 40, 50 வயது பிரிவினர்களுக்கு இடையே டென்னிஸ் போட்டி நடைபெற்றது. இதில் வெற்றி பெற்றவர்களுக்கு விருதுகளும் பரிசுகளும் வழங்கி பாராட்டப்பட்டது. பாண்டிச்சேரியின் 125 ஆண்டுகள் பழமையான சர்க்கிள் தி பாண்டிச்சேரி கிளப் 2024 ஜூலை 26, 27 மற்றும் 28 ஆகிய தேதிகளில் மூத்த இரட்டையர் டென்னிஸ் போட்டியை மிக பிரம்மாண்டமாக நடத்தியது. இந்த நிகழ்வு மாபெரும் வெற்றி பெற்றது மற்றும் தென்னிந்திய முழுவதிலும் இருந்து 170க்கும் மேற்பட்ட டென்னிஸ் விளையாட்டு வீரர்கள் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியை முன்னாள் IAS அதிகாரி பாபு நலாம், சதீஷ், சர்க்கிள் தி பாண்டிச்சேரி தலைவர் சதானந்தன், செயலாளர் பிரகாஷ், ஸ்போர்ட்ஸ் செக்ரட்டரி மேத்யூ, டென்னிஸ் கேப்டன் செந்தில்குமார், ஒருங்கிணைப்பாளர் மனோஜ் மற்றும் கமிட்டி உறுப்பினர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மேலும் இந்த போட்டியில் 30, 40, 50 வயது பிரிவினர்களுக்கு இடையே போட்டி நடைபெற்றது. இதில் முதல் பரிசினை 30 வயது பிரிவில் சுந்தர்தாஸ் மற்றும் ஆபிரகாம் ஆகியோரும், 40 வயது பிரிவில் செந்தில் மற்றும் சதீஷ் ஆகியோரும், 50 வயது பிரிவில் ஜெய்சங்கர் மற்றும் விஷ்ணு ஆகியோர் வென்றனர். மேலும் இரண்டாம் பரிசினை 30 வயது பிரிவில் மனோஜ் மற்றும் 40 வயது பிரிவில் முத்து மற்றும் 50 வயது பிரிவில் பிரகாஷ் ஆகியோர் வென்றனர். இதில் ஏராளமான பார்வையாளர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட செயின்ட் பால்பேட் பகுதியில் பல ஆண்டு காலமாக இருந்து வந்த சமுதாய நலக்கூடம் கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு இடிக்கப்பட்டு அதே இடத்தில் ஆதிதிராவிட நலத்துறை மூலம் சமுதாய நலக்கூடம் கட்டித்தர அரசு நடவடிக்கை எடுத்து பூமி பூஜையும் போடப்பட்டது. ஆனால் 10 ஆண்டுகளாகியும் இதுவரை அந்த இடத்தில் சமுதாய நலக்கூடம் கட்டப்படவில்லை. இதனால் புதுச்சேரி அரசு ஆதிதிராவிட நலத்துறை மூலம் செயின்ட் பால்பேட் மக்கள் மற்றும் சுற்றியுள்ள தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் பயன்பெறும் வகையில் சமுதாய நலக்கூடத்தை விரைவில் கட்டித்தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அதிமுக சார்பாக தட்டாஞ்சாவடி தொகுதி செயலாளர் கமல்தாஸ் தலைமையில் ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குனர் ஆதிதிராவிடர் நலத்துறை இயக்குனரை சந்தித்து கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. உடன் மாநில கழக துணை செயலாளர் நாகமணி, பொதுக்குழு உறுப்பினர் அன்பு முருகன், தொகுதி இணை செயலாளர் வார்டு
தொகுதி இணை செயலாளர் ராதா, வார்டு செயலாளர் முத்துராஜா கலந்து கொண்டனர். புதுச்சேரி ஓஷன் ஸ்ப்ரே ஹோட்டல் வளாகத்தில் ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி பிரைட் சார்பில் உலக இயற்கை பாதுகாப்பு தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற மரக்கன்று நடும் விழா நிகழ்ச்சியில் நெடுங்காடு கோட்டுச்சேரி தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சந்திர பிரியங்கா கலந்து கொண்டு மரக்கன்று நட்டு நிகழ்ச்சியை சிறப்பித்தார். இந்த நிகழ்ச்சியில் ஜோதி ஐ கேர் நிறுவனர் ரோட்டரியன் டாக்டர் வனஜா வைத்தியநாதன் கலந்து கொண்டு சிறப்பித்தார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி காங்கிரஸ் கட்சி பொறுப்பாளர் ஈரம் ராஜேந்திரன் பிறந்தநாள் விழா தங்கத் தேரிழுத்து கொண்டாடப்பட்டது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதி காங்கிரஸ் கமிட்டி சார்பாக தொகுதி காங்கிரஸ் கட்சி பொறுப்பாளர் ஈரம் ராஜேந்திரன் பிறந்தநாளையொட்டி காந்தி வீதியில் உள்ள தென்கலை சீனிவாச பெருமாள் ஆலயத்தில் அபிஷேகம், ஆராதனை மற்றும் தங்கத்தேர் புதுச்சேரி காங்கிரஸ் கமிட்டி புதுச்சேரி காங்கிரஸ் கட்சி கமிட்டி தியாகராஜன் தலைமையில் இழுக்கப்பட்டது. பன்னீர்செல்வம், சுரேஷ், வேலு, அம்சா முன்னிலையிலும் காங்கிரஸ் கட்சியின் மூத்த துணைத் தலைவரும் ஏஐசிசியின் ஒருங்கிணைப்பாளருமான தேவதாஸ், முத்தியால்பேட்டை தொகுதியின் காங்கிரஸ் கட்சியின் பொறுப்பாளர் ராஜேந்திரன் கலந்து கொண்டு தங்கத்தேர் இழுக்கப்பட்டு அதனைத் தொடர்ந்து பொதுமக்களுக்கு பிரசாதம் வழங்கப்பட்டது. மேலும் இவ்விழாவில் வட்டார தலைவர்கள் கிருஷ்ணராஜ், ஆனந்த் பாபு, புதுவை மாநில காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் வட்டார காங்கிரஸ் நிர்வாகிகள், இளைஞர்கள், மகிழா காங்கிரஸ் நிர்வாகிகள், சேவாதள மற்றும் முன்னணி அமைப்புகளின் தலைவர்களும் பொறுப்பாளர்களும் மற்றும் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். புதுச்சேரியில் உள்ள புனித ஜான் மரி வியான்னி ஆலய கொடியேற்ற விழாவில் புதுச்சேரி கடலூர் உயர்மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் உள்ளிட்ட திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி ரெயின்போ நகர் பகுதியில் புனித ஜான் மரி வியான்னி ஆலயத்தில் ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. முன்னதாக மாலை சிறப்பு திருப்பலி நடத்தப்பட்டது. தொடர்ந்து ஆலய வளாகத்தில் உள்ள கொடிமரத்தில் அன்னை உருவம் பதித்த கொடியை புதுச்சேரி கடலூர் மறை மாவட்ட பேராயர் பிரான்சிஸ் கலிஸ்ட் கொடியை ஏற்ற திரளான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். Fashion.laser cutting, a complete solution for tailoring. So நம்ம பாண்டிச்சேரியில லேசர் கட்டிங் டெக்னாலஜி யூஸ் பண்ணி டைலரிங் சொல்லி கொடுக்கிற ஒரே ஒரு இன்ஸ்டிடியூட் நம்மளோட Fashion.tailoring இன்ஸ்டிடியூட் மட்டும்தான். சோ நம்ம Fashion.tailoring இன்ஸ்டிடியூட்ல டைலரிங், மிஷின் எம்ப்ராய்டரி, ஆரி ஒர்க், பியூட்டிஷியன் அண்ட் மெஹந்தி கிளாஸஸ் சொல்லி இவ்ளோ கிளாஸஸ் எடுத்து நிறைய விமன் ஆண்டர்பிரினர்ஸை உருவாக்கியிருக்காங்க. சோ நம்ம பாண்டிச்சேரி அண்ட் கடலூர் டிஸ்ட்ரிக்ட பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ஹையஸ்ட் சேலரினாலே லேடிஸ்க்கு 8,000 to 10,000 மட்டும்தான். பட் ஆனா இங்க நீங்க கோர்ஸ் முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு சின்ன ஆரி ஒர்க் பிளவுஸ் போட்டாலும் ஓகே, 2,000ல இருந்து அதுக்கு மேல எவ்வளவு வேணாலும் நம்ம சம்பாதிக்க முடியும். அண்ட் ஆல்சோ நீங்க வீட்டுல இருந்து உங்க ஒர்க் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஃப்ரீயா உட்காந்து ஒர்க் பண்ற மாதிரி ஒரு சூப்பரான ஒர்க் இது. 9 to 5 அப்படின்ற ஜாப் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் எதுவுமே கிடையாது. சோ இந்த மாதிரி ஒரு ஆஃபரை கண்டிப்பா யூஸ் பண்ணிக்கோங்க. ஆல்சோ உங்களுக்கு வந்துட்டு ஆன்லைன் கிளாஸஸும் எடுக்கிறாங்க.